வணக்கம் பிரியமான மக்களே. யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க எத்தனை பேர் தேவன் மேல கோவப்படுகிறவரா இருக்கீங்க? எதை பத்தி பேசுறீங்க? நீங்க எத்தனை பேர் தேவன் மீது கோபம் உடையவராயுதத்தில் இருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்காக, அல்லது நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய முறைக்காக, அல்லது நீங்கள் இருக்கிற ஒரு தவிப்பின் சூழ்நிலைக்காக எத்தனை பேர் நீங்க தேவனை எதிர்க்கிறவராய், தேவன் மீது கோபத்தை உடையவராய், தேவன் மீது நீங்கள் ஆதங்கத்தை உடையவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள்? நீங்க இந்த கேள்வியை யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரம் ஒரு சாட்சியை இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். ஏன்னா இந்த நபர் இப்படியாக தான் இந்த இடத்துல இருந்தார். இந்த நபருடைய வாழ்க்கையோடு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடர்பு படுத்த முடியும் பாருங்க. இந்த நபருடைய வாழ்க்கையோடு எத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல இதே சூழ்நிலை தான் எனக்கும் அப்படின்றத ஒப்பிட முடியும்? இந்த சாட்சியை பாருங்க. பிற்பாடு நாம் இணையலாம், தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து பேசும்படியாகும். பிளாபியோ நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். ஒருவர் எடுக்கும் தவறான தீர்மானம் இது. எனக்கு ஆண்ட்ரூ மேல ரொம்ப கோவம். எப்பொழுது எனக்கு 16 வயசு ஆனதோ, என்னுடைய பெற்றோரால் மத ரீதியான காரணத்திற்காய் வீட்டை விட்டு அனுப்பினார்கள். ஒரு மத ரீதியான குடும்பமா நாங்க இருந்தோம். ஏன்னா சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சில் கத்துப்போம். ஆனா வீட்டுல வேற மாதிரி இருப்போம். பொய்யான வாழ்க்கை. அப்போ என்னுடைய மைண்ட்ல இது ஒரு பொய்யான வாழ்க்கை. அப்போ ஒரு நாள் தீர்மானம் எடுத்து அவங்க கிட்ட சொன்னேன், அம்மா, இது நமக்காக கிடையாது, இது எனக்காக கிடையாது. இனிமேலும் நான் அங்க போமாட்டேன். இது நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க என்ன போதிக்கிறீங்களோ அதன்படி இல்ல. அப்போ இது எனக்காக கிடையாது. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்படியா, சரி, பரவாயில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு, அதுவும் சனிக்கிழமை, நான் ஃபார்மசில ஷிஃப்ட் முடிச்சு வேலை முடிச்சு நான் வரும்போது, நைட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வரேன். வீட்ல லைட் எதுவுமே எரியல. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்ல ஒரு பேக்ல துணியெல்லாம் கட்டி இருந்தது. அங்க வீட்டு பக்கத்துல தூரத்துல இருந்து, "ஃபாபியோ, இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது உனக்கு தெரியுமான்னு தெரியல. காலையில இருந்து உங்க அம்மா ஒரு மாரியா இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், அவங்க என்ன விட்டு போயிட்டாங்களா எப்படி? அப்போ சொன்னாங்க அவங்க, காலையில நீ இந்த பக்கம் போன உடனே உங்க அம்மா அந்த பக்கமா போய் வீட்டை காலி பண்றதுக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வண்டியில போட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. நான் வீடு இல்லாம இருந்தேன். இந்த மாரி சூழ்நிலை நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய அம்மா மேல ஒரு பயங்கரமான ஒரு கோவம். எப்படி என்ன விட்டு போலான்ட்டு. அதே போல ஆண்ட்ரூ மேலயும் நான் கோவமா இருந்தேன். நான் அப்போ வானத்த அண்ணாந்து பார்த்து, நீ ரொம்ப நல்லா தான் பண்ணி வச்ச ஆண்டவரே. நான் சர்ச்சுக்கு போனேன். அப்ப மட்டும் நல்லா இருந்தது. எப்போ நான் சில விஷயத்த பார்த்து இது அதுன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேனோ, இப்போ வீடு இல்ல, என்ன விட்டு எல்லாம் போயிட்டாங்க. நான் இப்ப அனாதை ஆயிட்டேன். அவ்வளதான். இப்ப நான் இனிமே பிசாச நான் பின்பற்றி போறேன். பிசாச நான் ஏத்துக்க போறேன். நான் நரகத்துக்கு போனாலும் பரவால்ல. பிசாச மகிமைப்படுத்துறேன். சரியான எதிர்ப்பு. ஆனால் தவறான குறிக்கோள். தான் அறியாதபடி யார் பிரச்சனைகளால் குற்ற உணர்ச்சியை கொடுத்தானோ அவனுக்கு அருகாமையில் செல்கிறான். இதனால நான் என்ன பண்ணேன்? தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தவறான பழக்கத்த கத்துக்கிட்டேன். ஆனாலும் எனக்குள் இருந்த கவலை நீங்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கை இன்னும் கீழ் நோக்கி சென்றது. இன்னும் குடிப்பழக்கத்துக்கு, கஞ்சா பழக்கத்துக்கு அதிகமாய் அடிமையானேன். இவ்வளவு கெட்டதுலயும் இருந்தும் நான் நான் ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்த நான் யாருக்கும் வெளிப்படுத்தல. எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாள். இது மட்டும் இல்லாம யார நான் மனம் முடிச்சேனோ, என்னை விட்டு தூரம் போற மாரி இருந்தது. மீண்டும் நான் தனியாய் மாறக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சமயத்தில் நான் கிராக், கொக்கைன் இப்படின்ற ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையானேன். தொடர்ந்து அத பயன்படுத்த ஆரம்பிச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து அந்த ரூம்ல நான் இந்த தவறெல்லாம் செய்வேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, போதை பழக்கத்த அதிகமா நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அதிகமா. பயங்கரமா நான் அந்த நாள் குடிச்சிருந்தேன். ஏன் தான் எனக்கு இந்த வாழ்க்கையோ அப்படின்னு யோசிச்சேன். ஒரு நாள் விடியகாலைல 2 மணிக்கு எந்திச்சு என்னுடைய வீட்டு லைட் ஆன் பண்ணி, இனிமேல் இந்த பாரத்த சுமக்க முடியாது. தூக்கு போட்டு இறந்துரலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நேரம் நான் அந்த முடிச்சு போட்டு கயிற தொங்க விட்டு சேர்ல இருந்து குதிச்சேன். இறந்துரலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா என்ன நடந்ததுன்னா, கட்டியிருந்த கயிறு அறுந்துச்சு. அப்ப நான் தரையில விழுந்தேன். அந்த நேரம், பாரு, மரணம் கூட உன்னை ஏத்துக்கலையே. அப்ப நான் நெனச்சேன், சாத்தான் கூட என்ன நரகத்துல ஏத்துக்கலையே. இது என்னடா அப்படின்னு சொல்லி
இன்னும் என் சூழ்நிலை ரொம்ப மோசமா நான் வாழப் போறேன் அப்படின்ட்டு தீர்மானம் எடுத்தேன். சாவு ஃப்ளாவியோவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மீட்பின் பாதை அவருக்காய் ஆயத்தப்படுத்தியிருந்தது. ஒருவேளை இந்த நிகழ்வு நடந்தது, பரலோகம் உதவியது அந்த ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக. பகல் நேரத்துல நான் ஒரு இடத்துலயும், இரவு நேரத்துல யுனிவர்சல் ஆலயத்தினுடைய ஷட்டர் வாசல்லயும் நான் தூங்குவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு என்னை தேட ஆரம்பிச்சா. என் மகளும் மனைவியும் சாலுமோன் மண்டபத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். என்னுடைய பொண்ணுக்கு யுனிவர்சல் டீன் ஃபோர்ஸ் அந்த குரூப்ல ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகள் கேட்டிருந்தா இங்க வந்து கலந்து கொள்ளும்படி. ஆனா யாருமே இல்ல அவளை கூட்டிட்டு போறதுக்காக. எனவே நானும் அவ கூட சேர்ந்து போக வேண்டியதா இருந்தது. முதல் நாள் அட்டென்ட் பண்ணதுல இருந்தே அவ அவ்வளோ விருப்பமா இருந்தா அதுல கலந்து கொள்ளும்படியாக. அவ என்கிட்ட வந்து சொன்னா, அம்மா நம்மளுடைய வீடை இங்கேயே மாத்திடலாமா? எனவே ரொம்பவே சுலபமா இருக்கும். நான் எல்லாத்துலயும் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தா. அப்ப அவ என்னை கூப்பிட்டா. நான் அந்த நேரம் பிரேயர்ல கலந்துக்கிட்டேன். சொல்லப்போனா முதல்ல பிரேயர்ல கலந்துக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது எனக்கு பிடிக்காது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என் பொண்ணுக்காக போனேன். நான் அங்க போவேன். ஆனா எனக்கு அங்க போர் அடிக்கும். சேர்ல உட்காரும்போது நல்லா கை கால் நீட்டிக்கிட்டு தூங்குறதுக்கு நல்லா வசதியா அப்படி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னும் நான் சொல்லப்போனா மீட்டிங் நேரத்துல நான் தூங்குவேன். சில நேரத்துல என்னை தட்டி எழுப்புவா. என் வாயிலேருந்து அந்த அளவுக்கு நாத்தம் வரும். அவர் அந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது அவர் குளிக்காதது போல அவர் மேல இருந்து துர்நாற்றம் வரும். அது என்னை கவன சிதைவடைய செய்யும். என்னுடைய மகள் அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா. என்னுடைய மகள் செய்த சில விஷயம் என்னையே ஆச்சரியப்பட வச்சுது. ஒரு நாள் வந்தது. அந்த நாள் நான் மறக்க முடியாதது. பிஷப் ஒரு ஜெபம் பண்ணுவாரு மக்கள் எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு. அப்ப என்னுடைய பொண்ணு என் கை பிடிச்சு என்னை முன்னாடி கூட்டின்னு போவா. "வாப்பா போலாம்" அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கூட்டின்னு போய் நிக்க வைப்பா. பீடத்துக்கு முன்னாடி போய் நிப்போம். எனக்கு 2 பக்கத்துல என்ன நடக்குது, இந்த பக்கம், அந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன். என்னது இது? எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்றாங்க. எனக்கு பிடிக்கல இதெல்லாம். ஆனா என் பக்கத்துல என் பொண்ண பார்க்கும்போது முழங்காலிட்டு ஜெபம் பண்ணியிருந்தா. அங்க அவ வெறும் முழங்கால் மட்டும் இல்ல. ஆண்டவர தேடிட்டே இருந்தா. ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கா. முக்கியமா என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதுக்காக ஜெபிச்சா. அப்ப நான் என் பொண்ண பார்த்தேன். எனக்கு முன்னாடி இருக்கிற தேவனுடைய பீடத்தையும் நான் பார்த்தேன். அந்த நேரம் நான் நல்லா மூச்சு இழுத்து விட்டு, சரி இதுதான் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். நீங்க உண்மையாவே இருக்கிறீங்கண்ணா, நான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு நீங்க பார்க்குறீங்கண்ணா, நான் வாழ்ற என்னுடைய தரித்திரமான வாழ்க்கைய நீ எடுத்தன்னா, என்கிட்ட ஏதாவது நல்ல குணத்த நீ பார்க்குறன்னா, நீங்க உண்மையாவே இருக்கிறீங்கன்னா, என் சூழ்நிலைய நீங்க மாத்தணும். உண்மையாவே என் வாழ்க்கையில வேலை செய்றீங்கன்னா, நீங்க மாத்துங்க என் வாழ்க்கைய. அந்த நேரம் நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன். அந்த வாரம் எனக்கு ஒரு வித்தியாசம், ஒரு அற்புதம் நடந்தது. எனக்குள்ள ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. நான் எந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக போனேனோ, வேலை செஞ்சேனோ, அது ஆலயத்தினுடைய துணையாளருடைய ஒரு நிறுவனம். அங்கேயே ஒரு ஸ்டுடியோ இடம் ஒண்ணு கிடைச்சது. நான் வாங்குனேன். நான் இனிமேலும் தரித்திரனா ரோட்ல தங்க மாட்டேன். அந்த வாரம் உண்மையாவே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். என் வாழ்க்கை சூழ்நிலை மாற ஆரம்பிச்சது. நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம். அதுக்கப்புறம் என் குடும்பத்தோட சேர ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்லப்போனா, அந்த அற்புதம் பார்த்ததுக்கப்புறம், என்னுடைய பொண்ணு இல்லாம நான் சர்ச்சுக்கு தனியா போவேன். தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்தேன். என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேனோ, அந்த நாள் தீர்மானிச்சேன். என் வாழ்க்கைய நான் மாத்திக்க போறேன். இனிமே பழைய வாழ்க்கை வேணாம். இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. பிஷப் கூட்டத்துல ஒவ்வொரு தடவை பரிசுத்த ஆவிய பத்தி பேசுவார். பரிசுத்த ஆவி பெறுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பிஷப் ஒரு வார்த்தை சொன்னார். பரிசுத்த ஆவி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்ன்ட்டு. நீங்க மன்னிக்கணும். இந்த ஒரு வார்த்தை என் மனச ரொம்ப தொட்டது அந்த வார்த்தை. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய அம்மாவ நான் மன்னிக்கிறதுக்கு. ஆனாலும் நான் மன்னிச்சுட்டேன். எப்போ நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேனோ, எனக்குள்ள ஒரு சமாதானத்தின் உறுதி கிடைச்சது. என்னை விட்டு ஏதோ போனது போல, அன்னைக்கு அந்த நாள் தேவனுடைய பீடத்தின் மேல நான் ஏறினேன். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இதோ நான் இங்க இருக்கேன் என் முழு வாழ்க்கையோட. நான் எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேனோ, யார காயப்படுத்தினனோ, நான் ரொம்ப மோசமான விஷயம்லாம் செஞ்சேன். உங்கள வெறுக்கும்படி நிறைய விஷயம் செஞ்சேன். எப்போ நான் ஆண்டவருடைய பீடத்த விட்டு நான் இறங்கி போறேனோ, போற அந்த நேரம், அந்த படியில ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன். பரிசுத்த ஆவிய அந்த அளவுக்கு அதிகமா நான் தேட ஆரம்பிச்சேன்.
ஏன்னா அவர் கூட்டத்தில் சொன்னார், பரிசுத்தாவியை தேடுங்கள். நான் பரிசுத்தாவியை தேடும்போது எனக்குள்ள ஒரு சமாதானம், அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய சமாதானமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா யாரோ ஒருத்தருடைய மடியில நான் உட்கார்ந்தது போல இருந்தது. நான் நம்புறேன். தேவன், அது தேவன் அது. அந்த நேரம் நான் ஆண்டவர அதிகமா தேடும்போது, இனிமே இதை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து தேடணும். பரிசுத்த தேடின்னு இருக்கும்போது அத நிறுத்தக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா, அதாவது லைட் எங்க ஆன் பண்ற போறாங்க, ஆன் பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவர தேடணும். அந்த நம்பிக்கையில, விசுவாசத்துல இருந்தேன். சொல்லப்போனா இன்னும் மீட்டிங் முடிஞ்சிச்சு. அப்ப என்னுடைய பொண்ணு வந்து சொல்றா, "வா போலாம் முடிஞ்சிச்சு." அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சத்தம், "மகனே, நான் உன் கூட இருக்கேன்." இப்படியே தான் தேவன் ஒரு நபரை கண்டடைவது. ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பரலோகம் உங்கள் வாழ்க்கை புதியதாய் மாற்ற விரும்புகிறது. எனவே இவர் வாழ்க்கை புதியதாய் மாறியது. தேவன் எது எனக்கு குடுத்தாரோ, எது குடுத்தாலும் ஈடாகாது. முன்னாடி அவங்க என் பொண்ணுக்கு அம்மாவா தான் இருந்தாங்க. இப்போ என்னுடைய மனைவியா இருக்காங்க. இப்போ மீண்டுமாக மறுபடியும் எல்லாமே வந்தது. இவர் மேல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விருப்பம் வந்தது. நான் யோசிச்சேன், இந்த நபர் இப்போ வித்தியாசமா இருக்காருன்னு. ஆலயத்திற்குள்ளாக திருமணத்தின் கொண்டாட்டங்கள் வரும்போது நாங்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டோம். இங்கே சாலமோன் மண்டபத்தில் நடந்தது. இந்த முறை நாங்க எல்லாமே சரியா செய்தோம். இன்னைக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு குடும்பமானது இருக்கு. அதுவும் சந்தோஷமான குடும்பமா இருக்கு. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்தேன். முன்னாடி ஒரு நாள் ஆண்டவரே பிடிக்காது சொன்ன, வெறுத்தவனா, ஆண்டவரே இல்லைன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்து நான் சொல்றேன். இன்னைக்கு சாலமோன் மண்டபத்தினுடைய 10வது வருஷத்துல நான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னுடைய முழு குடும்பத்தோட நான் இந்த இடத்துல இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாலமோன் மண்டபத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த இடத்துல நான் என்ன கத்துக்கிட்டனோ, இல்ல தொடர்ந்து என்ன கற்றுக்கொள்றனோ எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துறேன். யூடிஎஃப் குழுனுடைய வேலைகள் எல்லாமே அற்புதமானவைகள். தேவன் 11 வயசு பொண்ண பயன்படுத்தினார். என்னுடைய பொண்ணு மூலியமா இன்னைக்கு புது இஸ்ரவேலரா நான் மாறி இருக்கேன். முன்னாடி நான் இப்படிதான் சொல்வேன். நான் ஒரு பிசாசு, நரகத்துக்கு தான் போவேன். நான் பிசாச தான் நான் வந்து மகிமைப்படுத்துவேன். அப்படி சொன்ன ஆளு. ஆனா இன்னைக்கு நான் மாறி இருக்கேன். பரலோகம் என் வாழ்க்கையை மாற்றியது. இன்னைக்கு தேவனை நான் ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துறேன். மிக சரியா நீங்க பார்த்த பிரகாரம் இந்த நபரை போல எத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கீங்க அல்லது நடப்பதை குறித்து யோசித்து இருக்கீங்க? இவர் வாழ்க்கையில் சந்தித்த எல்லா சூழ்நிலைகளுக்கும், இவர் வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலையினுடைய வழிகளுக்கும் இவர் குறை சொன்னது யார? தேவனை. ஏன் தேவன் எனக்கு இது செய்யல? ஏன் தேவன் எனக்கு அதை செய்யல? ஏன் தேவன் எனக்கு மாற்றத்தை கொடுக்கல? ஏன் தேவன் இதை பதில கொடுக்கல? ஏன் நான் இதை இந்த இடத்துல செய்த பொழுது என்னுடைய மற்ற பகுதியினுடைய வழிகள் அழிக்கப்பட்டது? நீங்கள் இப்படியான கேள்வி உடையவரா இந்த இடத்துல இருக்கீங்கன்னா கவனிங்க. தேவன் மாறாதவர். ஆனா மாறிக்கொண்டிருப்பது யார்? நானும் நீங்களும். ஆம், மாறுவது யார்? மனுஷராகிய நான் மட்டும்தான். தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த பொழுது தேவனுக்கு நன்றி சொல்கிறவனாய், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை இழக்கும் பொழுது எத்தனை பேர் தேவனை எதிர்த்து முணுமுணுக்கிறவரா இருக்கீங்க? தேவனை எதிர்த்து குறை சொல்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க? உங்களை யாரையும் குறை சொல்றதுக்காக இதை பேசல. ஆனா தேவன் மாறாத தேவனாய் இந்த இடத்தில் செயல்படவும், அவர் வழிகளை உங்களுக்காய் இந்த இடத்தில் கொடுக்கவும் தயாரானவராய் இருக்கிறார் என்பது நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள. ஏன்னா நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒரு கடினமான சூழ்நிலை கடந்து போறீங்க, உங்க வாழ்க்கையில வலியும் வேதனையும் கடந்து போகிறவராய், தீர்க்க முடியாத வியாதிகளை சந்திக்கிறவரா இருக்கீங்க. அசுத்தம் உங்க வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. திருமணம் அழிக்கப்பட்டதா இருக்கிறது. நீங்க அப்படியான பல பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு நபராய் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கிறார். அப்ப அசுத்தத்தினுடைய பிடியிலிருந்து உங்க வாழ்க்கையை விலக்கி தேவனோடு ஆசீர்வதித்துக்குள்ள தேவனிடத்துக்கு நீங்க வரீங்க. ஆனா இப்ப யோசிங்க, நீங்க தேவனோடு கூடவே இந்த பிரச்சனையை இந்த இடத்தில் சந்தித்தால், நீங்க தேவன் மீது இந்த கோபத்தை உடையவராய் இருந்தா, உங்க வாழ்க்கையில எதுவுமே தேவன் அடிக்கல, உங்களுக்கு தேவன் வியாதியை கொடுக்கல, உங்களுக்கு தேவன் வலியை கொடுக்கல, உங்களுக்கு தேவன் இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கல. மாறாக தேவன் உங்களுக்கான வழியையும் ஆசீர்வாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். இயேசு அவர் தானே செலுத்தின விலை மூலமாக, சிலுவையில் இயேசு செய்த தியாகம் அதற்கான ஆதாரம். அப்ப இந்த தேவன் மீது நீங்க கோவப்படும் பொழுது யாரை நோக்கி போவீங்க? வேறு யார் உங்களுக்கு உதவி செய்ய இந்த இடத்துல நீங்க கேட்க போறீங்க? இதுதான் பல மக்களுடைய வாழ்க்கையிலே பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமா இருக்கிறது. அவர்களது வாழ்க்கை அழிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட. ஒருவேளை நீங்களும் அப்படியான திட்டங்களுக்கு இரையானவராய் இருக்கலாம். சீக்கிரம் மனம் திரும்புங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரானவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஒரு அருமையான வேதாகம பாடத்தை இந்த நாள் நம்ம முடிச்சோம். தேவன் அந்த சபைக்கு சொல்ல அதே வார்த்தை போல உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. சீக்கிரத்திலே மனம் திரும்பு.
ஆம், ஏது உங்களுடைய தவறான வழியா இருந்ததோ, தவறான பாதையா இருந்ததோ, தேவனுடைய வழிகளுக்கு திரும்புங்க மக்களே. அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நிஜமாக்கப்பட முடியும். என தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை படைத்தவராய் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க சாட்சியில பார்த்தீங்க, தொடக்கம் இந்த நபர் எப்படியான ஒரு நபராய் நடந்தார். ஆனா தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பின பொழுது தேவன் குறை சொல்லல, தேவன் முணுமுணுக்கல, தேவன் ஒரு புறக்கணிக்கல. மாறாக தேவன் இவரை அணைத்து கொண்டார். தேவன் இவருக்கு உதவி செய்தார். இவருடைய வாழ்க்கை தேவனாலே வழிநடத்தப்பட்டு ஆசீர்வாதமானதா இதுக்கள் மாறியது. தேவன் உங்களுக்கு அதை செய்ய விரும்புகிறார். நீங்கள் அனுமதித்தார். கவனிங்க, நீங்கள் அனுமதித்தார். எனவே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை போன் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான இலவச ஜெபங்களுக்கு, ஆலோசனைகளுக்கு, வழிநடத்துதலுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்க வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். பல மக்களுடைய வாழ்க்கையை மாற்றின அதே தேவன் இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க தயாரா இருக்கா? நீங்க இந்த இடத்துல இது என் வாழ்க்கையில் நடக்க முடியுமா என்று யோசிக்கிற அதே சமயம் இன்னொரு சாட்சியையும் நான் உங்களுக்கு முன்பா இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். தன்னுடைய மகளை இழந்திருக்க வேண்டிய ஒரு தாய் எப்படியாக விசுவாசத்திலே தன்னுடைய பிள்ளையை மீட்டெடுத்தார். பல மக்களுடைய குரல் எதிராக இருந்தது. ஆனா தேவரை நம்பினவராய், இவர் விசுவாசத்தில் செயல்பட்டவராய் தன் மகளை எப்படியாக இந்த இடத்துல மீட்டு கொண்டார். பாருங்கள் மக்களே, என தேவன் அற்புதமான தேவன். சாட்சி பிற்பாடு விசுவாசத்தின் ஜெபத்திலே இணையலாம். நீங்க ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. நாம் ஒன்று சேர்ந்து ஆசீர்வதிக்கலாம். தேவன் உங்களுக்கும் அதே விசுவாசத்தினுடைய வழிநடத்துதலையும் பலனையும் கொடுக்கும்படியாக சாட்சி குறிப்பான ஜெபத்தில் இணையலாம். மருத்துவர் என்கிட்ட சொன்னாரு, உங்க மக இப்படிதான் இருப்பா, நிரந்தரமான உணர்வற்ற நிலையில தான் இருக்க போறா. அவ குணமாவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஏன்னா அவ குணமாக மாட்டான்னு மருத்துவர் சொன்னாரு. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நான் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு ஒரு குழந்தையா இருக்கிற பருவத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் பரிசுத்தாவி இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் நான் அவர் இல்லாம சில இடத்துல முன்னேறினேன். ஆனா பாதி வழியிலேயே நின்றுட்டேன். ஆனா பரிசுத்தாவியானவர் தெய்வீகமானவர், பரிசுத்தர், மகத்துவமானவர். அவரை எனக்குள்ள பெற்றுக்கொண்ட அந்த தருணத்தை பத்தி என்னால விலகி கூட சொல்ல முடியாது. மக்கள் இதன் மூலமா உங்களுக்குள்ள அவரை பார்ப்பாங்க, உங்களுக்குள்ள மாபெரும் மாற்றத்தை பார்ப்பாங்க. எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. நேரம் கடக்க கடக்க என் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதன் பிற்பாடு சவால்கள் வந்தது. அதன் பிற்பாடு மிலேனா பிறந்தா. அவளுடைய பிறப்பு ரொம்ப கடினமா இருந்தது. அவ பிறக்கும் போது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருந்தது. இன்குபேட்டர்ல ஐசியூல வைக்கப்பட்டா. அதன் பிற்பாடு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கா மாதிரி இருந்தா. அதன் பிற்பாடு அவளுடைய 2வது பிறந்த நாள் அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ சரியா உணரலங்கிறத. எனக்கு ஏற்கனவே தெரியும் மிலேனாவுக்கு புரிஞ்சுக்கிறதுலயும் பேசுறதுலயும் சில விதமான பிரச்சனை இருக்குன்னு. ஆனா 2 வயது பிள்ளைங்க அந்த தருணத்துல அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா என்னுடைய மக அதை எதையுமே செய்யல. ஏன்னா அவளுக்கு அதுல பிரச்சனையானது இருந்தது. அவளுடைய கண் பார்வையில கோளாறு, காது கேட்கல, சரியா பேச வரல. நான் அவளை மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒன்னும் செய்ய முடியாது, சோர்ந்துடுங்க, இது 2 தான். என் மகளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். முதல் டெஸ்ட்ல காது நிரந்தரமா கேட்காதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னொரு டெஸ்ட்ல அவளுக்கு கண்ணு நிரந்தரமா தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. 3வது டெஸ்ட்ல அவளால பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு நரம்பியல் மருத்துவர் பல சோதனைகளை செஞ்சாரு, பரிசோதனை செஞ்சாரு. எனக்கு ஒரு செய்தி வச்சிருந்தாரு. அவர் என்கிட்ட கேட்டாரு, அம்மா நம்ம பேசலாமான்னு சொன்னாரு. நானும் பேசலான்னு சொன்னேன். அதன் பிற்பாடு அவர் என்கிட்ட சொன்னது, அம்மா எனக்கு தெரியும் உங்க மக குணமாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவளால குணமாக முடியாது. அவன் நிரந்தரமா உணர்வற்ற நிலையில தான் இருக்க போறான்னு சொன்னாரு. அவளால கேட்க முடியாது, பேச முடியாது, நடக்க கூட முடியாது. மேலும் அவளால எந்த விஷயத்தையுமே கத்துக்கவும் முடியாது. மேலும் பல மருத்துவர்கள் பல பேர் சொல்லியிருந்தாங்க 10-15 வயசு வரைக்கும் தான் அவளால உயிர் கூட வாழ முடியும்னு. அந்த தருணத்துல எனக்குள்ள பல கேள்விகளும் உணர்ச்சிகளும் என்னுடைய சிந்தனையில ஓடிட்டு இருந்தது. நான் நினைச்சேன், தேவனே, என் தேவனே. மேலும் நான் கேட்டேன், ஏன் என்னுடைய முதல் குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு?
இதெல்லாம் எனக்கு தான் நடந்திருக்கணும், அவளுக்கு கிடையாது. இருந்தாலும் நான் அந்த தருணத்துல தான் விசுவாசத்துல வளர்ந்தேன், இன்னும் பலன் அடைஞ்சேன். நான் இன்னும் விசுவாசத்துல வளர்ந்தேன். அதன் பிற்பாடு மருத்துவர் உங்க பொண்ணுக்கு காது கேட்கணும்னா ஒரு ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாரு. சரி, ஆபரேஷன் பண்ணலாம்னு நான் சொன்னேன். ஆனா பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்குமான்னு தெரியும். சரி, 100% அவளுக்கு எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அவ பிழைக்கிறதுக்குன்னு கேட்டேன். டாக்டர் 5% கூட இல்லைன்னு சொன்னாரு. ஆபரேஷன் நடந்தது. ஆபரேஷன் பிற்பாடு டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உங்க மகளுக்கு 5% வாய்ப்பு கூட கிடையாது, 1% வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அந்த ஆபரேஷன் உங்க மகளுக்கு பலன் அளிக்கலன்னு சொன்னாரு. நான் மரியாவோட இருந்து மெலினாவோட எல்லா கஷ்டத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களால நடக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. ஆனா மரியா தொடர்ந்து விடாமுயற்சியோட இருந்தாங்க. அதாவது தன்னுடைய பெண் நடப்பா, அவ கேட்பா, அவ ஓடக்கூட செய்வான்னு அவங்க விடாமுயற்சியோட எல்லா குழந்தையும் மாதிரி என் குழந்தை இருப்பான்னு நினைச்சாங்க. நான் அவளை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். அது அப்படியே பார்க்க அவ என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். ஏதோ தண்ணி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அம்மா என்கிட்ட பேசுங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவ பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. அதனால டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, உங்க மக குணமாவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும்னு சொன்னாங்க. ஏன்னா அவ குணமாக மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்பினேன், என் இருதயத்தின் அடி ஆழத்துல அவ குணமாவான்னு. மிலேனாவை நான் உதவியாளரா பார்த்தேன். மிலேனா சைக்கிள் ஓட்டுற மாதிரி பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா நான் அவளுக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி நடக்க முடியாத ஒரு குழந்தையால சைக்கிள் ஓட்ட முடியும்? இருந்தாலும் நான் அவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். அதன் பிற்பாடு ஒரு நாள் நான் சொன்னேன், இல்ல போதும், என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியாது. நான் எப்போதும் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துப்பேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்கிட்டேன். நான் பதட்டம் அடைஞ்சேன். நான் பீடத்து மேலே ஏறி இறங்கும் போது பதட்டமான நான் நம்பினேன், என் மகன் நான் வீட்டுக்கு போகும்போது குணமா இருப்பா, அவ பேசுவா, அவ நல்லபடியா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவளா இருப்பான்னு நான் நம்பி தான் போனேன். அவ்வளவுதான், அவ குணமா இருப்பான்னு நான் நம்பினேன். ஆனா அது அப்படி நடக்கல. அதனாலதான் நான் கடைசியா பண்ண இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை ரொம்ப வித்தியாசமா பண்ணேன். அதனுடைய மூலதனமே என்னுடைய நம்பிக்கையா இருந்தது, முழுமையான நம்பிக்கையா இருந்தது. அந்த தருணத்துல நான் என்னோட முழுமையான நம்பிக்கையை கொடுத்தேன். என்னுடைய மகளின் மருத்துவ செலவுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறத குறித்து நான் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப செலவு ஜாஸ்தியானது. அதனால நான் எதெல்லாம் அவளுக்கு செலவழிக்க வச்சிருந்தனோ எல்லாத்தையும் எடுத்து என்வலப்ல வச்சேன். ஆமா, எல்லாத்தையும் எடுத்தேன், எல்லாத்தையுமே. எதுக்குமே நான் காசு எடுத்து வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் சொல்ல போனா மருந்து தேவைப்பட்டதுன்னா அதை வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. எந்த காசையும் எந்த பணத்தையுமே நான் எடுத்து வைக்கல. அதனால நான் அதை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் நம்பினேன். நான் அங்க வச்ச பணத்தினால இல்ல, என்னுடைய முழுமையான நம்பிக்கை தான் முக்கியமா இருந்தது. அந்த நாள் நான் தீர்மானத்தை எடுத்தேன், என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்மானம் அது. நான் பீடத்தை விட்டு இறங்கி வரும்பொழுது உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இறங்கி வந்து அவ குணமாக்கப்பட்டிருக்கான்னு. அவ பேசுறத நான் கேட்கல, அவ பழகிறத நான் பார்க்கல. ஆனாலும் நான் நம்பினேன், விசுவாசத்தோட அவ குணமா இருக்காங்கிறத நான் நம்பினேன். அதன் பிற்பாடு அடுத்த வாரத்திலே நான் பலன்களை பார்க்க ஆரம்பிச்சேன், முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அவளோட தான் கூட்டத்துக்கு போவேன். அது ஒரு புதன்கிழமை கூட்டமா இருந்தது. பிஷப் மசேதோ தான் கூட்டம் எடுத்துட்டு இருந்தாரு. நீங்க யார் இங்க இருக்கீங்களோ, பல வருஷமா உங்க குடும்பத்தாருக்காக, அப்பாவுக்காக, பிள்ளைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை மருந்து மாத்திரையை பயன்படுத்திட்டு இருக்கலாம், அது வேலை செய்யாம இருக்கலாம். அவர் குறிப்பிட்டு சொன்னாரு, மருந்து கூட ஒரு வேலை செய்யாம இருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கான பதில கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னாரு. எல்லாரும் பீடத்துக்கு முன்பாக வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. விசுவாசத்தோட உங்களுக்கு தேவன் யாருக்காக பதில் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயரை உரத்த சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நபர் இந்த தருணமே குணமாவாருன்னு சொல்லியிருந்தாரு. நான் இவளோட போயிருந்தேன். நாங்க 2 பேரும் முன்னாடி போயிருந்தோம். நான் ஒரு பைத்தியக்காரி போல மில்லேனான்னு கத்துனேன். அந்த தருணத்துல இருந்து நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். நான் உறுதியா இருந்தேன், நான் குணமாயிட்டேன்னு. முதல்ல கேட்ட குரல் பிஷப் மசீடோட குரல். உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா, அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, இந்த வார்த்தையை பிரச்சனை இல்லை. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் சொஸ்தமாவீர்கள் இங்கே இப்பொழுதே. நான் கொஞ்சம் கொஞ்சமா துவங்கினேன்.
உண்மையில் துவக்கத்தில் நான் தவறாக பேச தொடங்கினேன். நான் எங்கள் அம்மா விடத்தில் சொன்னேன், நான் முதல்ல கேட்டது அங்கே அந்த மனுஷனுடைய குரல் தான். எனக்கு அவர் பேர் தெரியாது, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் அம்மா, ஆனால் எனக்கு யாருடைய பேரும் தெரியாது. அம்மா கிட்ட கேட்டேன், அங்கே நின்று போதிக்கிற மனுஷன் யார்? அவங்க சொன்னாங்க பிஷப் மசேடோ. நான் அவருடைய சத்தத்தை தான் கேட்டேன். அதை அவங்களால நம்ப முடியவே இல்லை. மெலினா நடக்கிறதோ அவ செய்யற செயலையும் பார்க்கும்போது அருமையா இருக்கு. முன்பாக இவளால கழுத்தை கூட திருப்ப முடியாது, இப்போ சாதாரணமா எல்லாவற்றையும் செய்யறா. சாதாரணமா எல்லாவற்றையும் அவளால செய்ய முடியுது. அவளாலையும் இப்ப பைக் ஓட்ட முடியுது. அவளால இப்ப எல்லாவற்றையும் சிறந்த முறையில எளிமையான விதத்துல செய்ய முடியுது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். நான் உதவியாளரா இருக்குது, நம்ப முடியாததா இருக்கு. தேவன் தான் என்னை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு நான் மக்களிடத்துல ஒழுங்கா பேசலனாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த உறுதியும் சமாதானத்தையும் எனக்கு கொடுக்குறாரு. அவர் என்னை ரொம்ப சந்தோஷமாக்கினார். இன்னைக்கு நான் இருந்திருக்கவே முடியாது, ஆனா நான் மாபெரும் தேவனை சேவிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய மகள் சிபிசி சில்ட்ரன் பைபிளிக்கல் சென்டர்ல ஹெல்ப்பரா இருக்கா. சிறைச்சாலையில உள்ளவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவளா இருக்கா. மேலும் ஒரு நல்ல மகளாவும் இருக்கா. அவ தேவனுடைய பிள்ளையா இருக்கா. இப்ப அவளுக்கு எல்லாமே சந்தோஷம். சிரிக்கிறா, ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருக்கு. அவ சிரிக்கிறத விரும்புறா, அவன் வாழ்க்கைய விரும்புறா. நம்முடைய வாழ்க்கையில வழியே இல்லாத தருணத்திலையும் தேவன் நமக்கு வழி உண்டாக்குறவரா இருக்காரு. அவர் தான் இதை செஞ்சாரு. இது அவருடைய செயல் மாத்திரமே. என்னால சொல்ல முடியும், மிலேனா தேவனுடைய வேலையா இருக்கா. நான் முன்பாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிஞ்சது. ஒருவேளை நான் அவரை பெற்றுக்கொள்ளணும்னா என்னால இது ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இது பேச எளிமையா இருக்கலாம், ஆனா கடந்து செல்வது மிக கடினமானது. இன்னைக்கு வரைக்குமே நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா எதுவுமே நான் பார்க்கல. பைபிள்ல நிறைய கதைகள் நான் படிச்சிருக்கேன், ஆனா நான் எதையுமே நேர்ல பார்த்ததில்லை. ஆனா அவ என்ன பார்க்க வச்சா, அதிசயத்தை அவ என்ன பார்க்க வச்சா. இன்னைக்கு மெலினா இங்க இருக்கா. இன்னைக்கு நான் எங்க அம்மாக்கு நன்றி சொல்றேன். நான் இங்க இருக்கேன், நான் தேவனுடைய மனுஷியா மாறப்பட்டிருக்கேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த நபர் இந்த சாட்சிகள் என்று பார்த்தார். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு உண்மை குறை சொன்னவராய் முணுமுணுத்தவராய் இருந்தார். மற்றவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழலை இருந்தாலும் தொடர்ந்து உண்மை நம்புகிறவராய், நீர் இந்த இடத்தில் வைத்திருக்கிற வழிகளில் தன்னை நகர்த்துகிறவராய் இருந்தார். இவர் இருவருமே உம்மை பிரியப்படுத்தினார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் தன்னுடைய விசுவாசத்தினுடைய செயலில் உமக்கு இந்த பிரியமானதை இந்த காண்பித்த பொழுது, ஆம் தேவனை கீழ்ப்படுதல் பொழுது, கீழ்ப்படுதல் தான் பதிலானதா இருக்கிறது. இதோ இந்த நேரம் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கைக்கான பதிலை ஆசீர்வாதங்களை தேடுகிறவராக இருக்கிறாரோ, இந்த ஆவியானது இவர்களுக்குள்ள இது நுழைவதாக கீழ்ப்படையக்கூடிய ஆவி. இந்த ஆவியோடு இவர்கள் சகலத்தையும் ஜெயம் கொள்கிறவராய், என் தேவனை ஆண்டவராக இயேசுவுடைய வாழ்க்கை உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறதாய் வாசலை திறந்து இவரை ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். இந்த நபருடைய நாளை, இந்த நபருடைய வாழ்க்கை, இந்த நபருடைய வழியை எல்லாவற்றையும் கைகளில் ஒப்படைக்கிறேன். குறிப்பா இந்த புது மாதத்தினுடைய 3ஆம் நாளில் நாங்கள் இடத்தில் இருக்கிறோம். எங்கள் இயேசுவை அற்புதத்தை நீர் செய்கிறவர். இதோ இவருக்கு இந்த அற்புதத்தை காண்பியும். இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை, இந்த நபருடைய வாழ்க்கை வழி எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். உம் சித்தம் நிறைவேறுவதாய் எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வழி உங்களுக்கானதா இருக்கிறது. அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த நிஜமாக்கப்படச்சு. மக்களே, தேவனோடு நீங்கள் நடந்த ஒவ்வொரு படியும், நடக்க போகிற ஒவ்வொரு படியும் அவராலே வழிநடத்தப்படுகிறது. எனவே சந்தேகம் இல்லாம முழு பலனோடு போகும். நாளை உங்களுடைய திருமணங்களை, உங்களுடைய அன்பின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கக்கூடிய விசுவாசத்தின் அன்பின் சிகிச்சை காண கூட்டத்தில் இணைவோம். நீங்க உங்களுடைய வீட்டினுடைய திருமணத்துக்கும், உங்களுடைய திருமணத்திற்கும், உங்களுடைய குடும்பத்தாருடைய சந்தோஷம் சமாதானத்திற்கு இணைந்து எங்களோடு இந்த ஜெபிக்கவும் வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளவருக்கு
தயார்படுத்துங்கள். நாளை கூட்டத்திலே உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே.